66:13. ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுகிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, தேவன் நமக்கு ஒரு சிறந்த தகப்பன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தேவன் நமக்கு சிறந்த ஆலோசனை கொடுக்கிற அந்த தகப்பன், நமக்கு சிறந்த நண்பன். இப்படி பல பரிமாணங்களிலே வேதாகமத்திலிருந்து தேவன் தம்முடைய பிள்ளைகளோடு கூட பகிர்ந்து பேசி உறவாடி நடத்துகிறவராய் இருக்கிறார். ஆனா இன்றைக்கு பாருங்க, இதை ஏசாயா தீர்க்கதரிசி அவருக்கு தேவன் கொடுத்த ஒரு அழகான வெளிப்பாடு என்னவென்றால், ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல தம்முடைய பிள்ளைகளை தேவன் தேற்றுகிறவர். அன்பானவர்களே, நான் சொல்றேன், தகப்பன் இருக்கலாம், தாய் இருக்கலாம், நண்பன் இருக்கலாம், உறவினர்கள் இருக்கலாம், தோழிகள் இருக்கலாம், எல்லாரையும் விட ஆண்டவர் நமக்கு சிறந்த ஒரு தாயாய் அந்த ஸ்தானத்தில் இருந்து நம்மளை பக்குவப்படுத்தி நம்மளை தேற்றுகிற ஒரு நல்ல தேவன். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல விரும்புறீங்க? பிறகு அவர் நமக்கு ஒரு சிறந்த தாயின் உள்ளம் கொண்ட ஒரு தேவன். பிறகு ஒரு தாயானவள் தன் பிள்ளையை எவ்வளவு நேசிப்பாளோ அதை விட அதிகமாய் நம்மை நேசிக்கிற ஒரு தேவன் நமக்கு ஒரு சிறந்த தாயாக அந்த ஸ்தானத்தில் இருந்து நம்மளை அதிகமாய் நேசிக்கிறவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. பிறகு ஒரு தாயை போல என்னை தேற்றுகிறவர் அவர்தான் அப்படின்னு எத்தனை பேர் முதல்ல விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. உங்களை கம்ஃபர்ட் பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா. பிறகு நம்மை கரம் பிடித்து நம்மளை வழிநடத்தி கொண்டிருக்கிற தேவனுடைய அன்பு தான் இந்த உலகத்தில் எல்லாவற்றுக்கும் மேலான அன்பு. அது ஒன்று தான். நம்மளை கரம் பிடித்து நம்மளை நடத்தி நம்மளை ஆலோசனை கொடுத்து நம்மளை வழி நடத்துகிற தேவனுடைய அன்பு ஒன்று இருக்கு பாருங்க. இந்த அன்பு எல்லாவற்றுக்கும் மேலான அன்பு எனக்கு அன்பானவர்களே. பாருங்க, ஒரு மாம்ச தாயினுடைய அன்பு மாறி போகும். ஒரு மாம்ச தகப்பனுடைய அன்பு சில காலகட்டத்தில் மாறி போகும். இந்த மாம்ச சிநேகிதர் அன்பு, தோழிகள் அன்பு, இதெல்லாம் மாறி போகும் எனக்கு அன்பானவர்களே. ஆனால் நம்மை தேற்றுகின்ற ஒரு தாயாக இருக்கும் அந்த தேவனுடைய அந்த அன்பு இருக்கு பாருங்க, அது சத்தியமாய் ஒரு நாளும் மாறவே மாறாது எனக்கு அன்பானவர்களே. நீங்கள் கூட சில காரியங்களை நடக்கணும் என்பதற்காக கூட நீங்கள் ஒருவேளை அவரை தேடலாம், அவரை நேசிக்கலாம், அவர் சமூகத்துக்கு வரலாம். ஆனால் அவர் எந்த காரியத்திற்காகவும் உங்களை நயவஞ்சகமாய் அழைத்து அன்பை காட்டுறதை போல நடிச்சு அவருக்கு எந்த ஒரு லாபமும் இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அவர் முழு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உங்களையும் என்னையும் அவர் நேசிக்கிறார். இன்னொன்று முக்கியமாக சொல்லணும்னா, எதையுமே எதிர்பாராமல் நேசிக்கிற அன்பு இந்த உலகத்தில் எங்கேயுமே கிடைக்காது. நீங்கள் எங்கே வேணால் பாருங்கள், என்ன உறவு, என்ன ஒரு க்ளோஸான ஒரு சன்னா ஒரு டாட்டர் யாராக இருக்கட்டும், எதையும் எதிர்பாராமல் நேசிக்கிற அன்பு இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாதுங்க. அந்த எதிர்பாராமல் நேசிக்கிற அன்பு தான் ஒரு தாயின் உள்ளம் கொண்ட கர்த்தரின் அன்பு. உங்களுக்காக சிறந்த தாயாக, தேற்றரவாளன், தேற்றுகிற தேவனாக உங்களுக்காக அவர் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? அவர் உங்களுக்காக இருந்தார், உங்களுக்காக இருக்கிறார், உங்களுக்காக என்றென்றைக்கும் இருக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களோ? தலைக்கு மேல பலமாய் அவருக்காக எத்தனை பேர் சொல்ல முடியும்? தேவன் எனக்கு ஒரு சிறந்த தாயாக இருக்கிறார். எத்தனை பேரால் அது உள்ளத்தின் ஆழத்தில் சொல்ல முடியும்? அவருடைய அரவணைப்பின் கரம் அதுதாங்க நம்மளை தேற்றும். அல்லேலூயா. அவர் பாருங்க, உங்கள் மேல் வைத்த அன்பு பெரியது. அந்த அன்பினால உங்களை தேவன் ஆசீர்வதிப்பார். அந்த அன்பினால தேவன் உங்களை தேற்றுவார்.
அந்த அன்பினால உங்க குறைவுகளை அவர் நிறைவாக்குவார். அந்த அன்பினால உங்களுடைய துக்கங்களை அவர் நீக்கி போடுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? கரம் உயர்த்தினவர்களாக, தேவன் என் மேல அன்பா இருக்கிறதுனால என் துக்கங்களை நீக்கி போடுவார். சொல்லுங்க பார்க்கலாம். என்னுடைய குறைவை நிறைவாக்குவார். சொல்லுங்க பார்க்கலாம். என் காரியங்களை நான் என்ன பண்ணணும் சொல்லி என்னை பலப்படுத்தி தேற்றுவார். சொல்லுங்க பார்க்கலாம். அவர் என் மேல அன்பா இருக்கிறதுனால என்னை அவர் ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? ஹல்லேலூயா. ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுகிற தேவன். பாருங்க, உங்களை தாயினுடைய நினைவுகளை குறித்து, ஒருவேளை என்னுடைய அம்மா இருந்திருந்தா, அதாவது என் அம்மா என் பக்கத்தில் இருந்திருந்தா எனக்கு இந்த மாதிரியெல்லாம் நடந்திருக்குமா, எங்கள் அம்மா பக்கத்தில் இருந்திருந்தா என்னை எப்படிலாம் பார்த்துப்பாங்க அப்படின்னு சிலர் நினைக்கலாம். சிலர் என்னுடைய தாய் இருந்தும் அந்த சரியான ஒரு அரவணைப்பு இல்லாமல், ஒரு சரியாம ஒரு தேற்றுகிற அந்த அனுபவம் என் வாழ்க்கையில் அவங்க இருந்தும் எனக்கு இல்லையே அப்படின்னு சொல்லி அந்த தாயை ஒருவேளை நீங்கள் ஒருவேளை அந்த இழந்தோ இல்லை இருந்தும் பயனில்லாமல் ஒரு நிலையிலே இருக்கிறது என்றால், தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உனக்கு ஒரு சிறந்த தாயாக, உன்னை தேற்றுகிறவராக உன் பக்கத்தில் இருக்கிறேன் என்பதை தேவன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கவலைப்படாதீங்க. என்னுடைய அம்மா இல்லையே அப்படின்னு சொல்லி அந்த உணர்வு இல்லையே, அவங்க இருந்திருந்தா அப்படி நடக்காதுன்னு சொல்லி நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு சிறந்த தாயாக, தேற்றுகிற தேவனாக, தேற்றவாளன் அவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமென். இருந்தும் எனக்கு அந்த பயன் இல்லையே, இருந்தும் எனக்கு அந்த அரவணைப்பு கொடுக்க மாட்டாங்களே, இருந்தும் எனக்கு இல்லாத மாதிரி தானே இருக்கு அப்படின்னு சொல்லினாலும் கர்த்தர் சொல்லுகிறார், என் மகனே மகளே, உனக்கு சிறந்த தாயாக நான் உன் பக்கத்தில் இருக்கிறேன் என்பதை தேவன் சொல்லுகிறார். அந்த தேற்றுகிற தேவன் அப்படின்னா என்ன? அது என்ன தேற்றுகிற தேவன்? ஆங்கிலத்தில் he will comfort you அப்படின்றாங்க. அப்படின்னா அந்த தேற்றுகிற அந்த காரியத்தினுடைய மீனிங் என்னன்னா, நம்பிக்கை இல்லாத நேரத்தில் நம்பிக்கையா போய் பேசி அவன் சோர்வை நீக்கி அவனை எழும்பச் செய்து அவனை உற்சாகமாய் ஓட வைக்கிறது தான் தேற்றுகிற அனுபவத்தின் ஆசீர்வாதம். இன்னைக்கு எத்தனை பேர் உட்காந்துட்டு ஒரு இடத்துல அழுதுட்டு எந்திரிச்சு நடக்கக்கூட பலன் இல்லாமல், சந்தோஷமாக இருக்கிறதுக்கு முடியாமல், பலன் இல்லாமல் கூனி குறுகி போய் சோர்ந்து போய் எல்லா பலத்தையும் இழந்து போய் நின்று கொண்டு இருக்கிறீங்களா? நம்பிக்கை இழந்து இருக்கிறீங்களா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. இன்றைக்கு அந்த தாயின் அன்பு அது உங்களை தேற்றும், அது உங்களை கரம் பிடிக்கும், அது உங்களுக்கு ஒரு ஊன்றுகோலாய் அது உங்களை எழும்ப பண்ணும். அந்த சோர்வை அது அப்படியே பிடித்து எடுத்து அது உற்சாகமாய் அந்த தாயினுடைய அன்பு உங்களை அந்த அரவணைப்பு மாற்றும். எனக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு எத்தனை பேர் சோர்ந்து போய் பலனை இழந்து விழுந்த நிலைமையில் இருக்கிறீங்களோ, இன்றைக்கு கர்த்தர் உங்களை உற்சாகப்படுத்துவார். இன்றைக்கு கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு நம்பிக்கை தருகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? நம்பிக்கையே எல்லாம் இழந்து போகும்போது நம்பிக்கையா யாராவது ஒருத்தர் பேசும் பொழுது அட்லீஸ்ட் அவங்க செய்யலைனாலும் நம்பிக்கையாவது பேசுகிறாங்களே, அதுவாது என் காதில் கேட்குதேன்னு நீங்கள் நினைக்கிறீங்கள. ஆனால் தேவன் நம்பிக்கை கொடுக்கிற தேவன், நம்பிக்கை ஊட்டுகிற தேவன். அவர் நமக்கு நம்பிக்கை தருகிறவருங்க, நம்மளை தேற்றுகிற தேவன், நம்முடைய பக்கத்தில் வலது பக்கத்தில் நிழலாய் இருக்கிற ஒரு தேவன். அவர் சர்வ வல்லவராய் இருக்கிறார். சாதாரண நம்மளோடு கூட நாம் துக்கப்படும் பொழுது நம்மளை பலப்படுத்தி தாயின் அரவணைப்பை நமக்கு இன்னைக்கு கொடுத்து நம்மளை ஆசீர்வதிக்கிற ஒரு நல்ல தேவனாய் அவர் இருக்கிறார். இந்த 12 மாதங்களும் நம்மளை அவர் வழி நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? வாழ்க்கை என்றால் போராட்டம் இருக்கும், வாழ்க்கை என்றால் பிரச்சனைகள் இருக்கும். வேதத்தை வாசிக்கிறவனுக்கு போராட்டமே இருக்காது அப்படின்னா அவன் சாத்தானுடைய பிள்ளையாக தான் இருப்பான். அப்போ கண்ணீர் வரும், பிரச்சனை வரும், போராட்டம் வரும். நீங்கள் யோசித்து பாருங்க, எத்தனையோ பேர் உங்களை விட கம்மி பாரம் இருக்கிறவங்க எல்லாம்
அவங்கெல்லாம் மரணத்தை தேடி போகிறாங்க, விபத்தை தேடி போகிறாங்க, வாழ்க்கையை முடிச்சுக்க தேடி போகிறாங்க, ஏதோ பண்ணுறாங்க. ஆனால் அவங்கள விட பெரிய பாரம் இருக்கிற நீங்கள் உங்களையே அறியாமல் 12 மாதம் கர்த்தர் உங்களை எங்கே கொண்டு வந்தார் தெரியுமா? தேவ சமூகத்தில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், யோசித்து பார்த்தேன், ஒருவேளை இந்த 12 மாதங்கள் இந்த கஷ்ட நஷ்டத்திலும் தேவன் நம்மளை நடத்தாமல் கைவிட்டு இருந்தா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு யோசித்து பார்த்தேன். என்றைக்கோ இருளான ஆவிகள் உங்களையும் என்னையும் குடும்பத்தையும் சந்ததியும் சேதப்படுத்திட்டு கைத்தட்டி சிரிச்சிருக்கும். ஹல்லேலூயா. ஆனால் அந்த விதமான சேதங்கள் இந்த இருளின் ஆவிகள் நமக்கு கொடுக்காதபடிக்கு தேவன் ஒவ்வொரு வாரமும் 12 மாதங்களும் கர்த்தர் நம்மை ஆவிக்குரிய மன்னாவை கொடுத்து தேற்றுகிறார். பாருங்க, தேற்றுவது பொய் சொல்வதற்கு அப்படிப்பட்ட காரியம் இல்லைங்க. ஒரு குழந்தை அழுதுதுன்னா உனக்கு அதை வாங்கித்தரேன், அதை வாங்கிறதுக்கு அவங்க பேரண்ட்ஸ்னால முடியாது, ஆனால் அதை அழுது அதுக்கு சொன்னால் புரியாது, ஆனால் நான் உனக்கு அதை வாங்கித்தரேன் அப்படின்னு ஒரு நம்பிக்கை கொடுத்து அந்த குழந்தை அழும் பொழுது அதை விட்டுடுவாங்க. ஆனால் தேவன் அப்படி அல்ல. நம்பிக்கையை உங்களுக்கு கொடுத்து உங்களை விட்டுட்டு அப்படியே சும்மா மற்ற காரியங்களை பார்த்துட்டு போகிறவர் கிடையாது. ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு கொடுக்கிற அந்த ஆசீர்வாதங்களை நீங்கள் தகுதி எப்பொழுது ஆவீர்கள் என்பதை அவர் அதிகமாய் காத்து கொண்டிருப்பார். ஏனென்றால் அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரே தாய் நம்முடைய தேவன் ஒருவர் தான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. நான் சொல்லட்டுமா, சர்வ வல்லவர் நம்மளோடு கூட இருக்கிறார். நம்ம கவலைப்படுறதுனால நடந்த விஷயத்தை போய் பாஸ்ட்டை மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது. ஆனால் இனி நடக்க போகிறத நாம் சந்தோஷமாக அவருடைய பலத்தினால் எதிர்கொள்ளத்தான் தேவன் உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறார். தேவன் உங்களுக்கு பலனை தர விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல விரும்புகிறீங்க? தேவன் நம்மளை தேற்றி நம்மளை பலப்படுத்தி நமக்கு விசுவாசத்தின் நம்பிக்கையை ஊட்டி நம்மளை மகிமையாய் எழுந்து நடப்பதற்கு அவருக்கு பலன் நமக்கு தருவதற்காக இன்றைக்கு தேவன் நம்மளோடு பேசி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? அந்த தேவன் உங்களுடைய கண்ணீரை அதிசீக்கிரம் மாற்றுவார். அந்த தேவன் அதிசீக்கிரத்தில் உங்களுடைய புலம்பல்களை ஆனந்த களிப்பாய் மாற்றுவார். அந்த தேவன் உங்களை ஆசீர்வதித்து உங்கள் வேதனை எல்லாம் நீக்கி அவர் உங்களை சந்தோஷப்படுத்துவார். எத்தனை பேர் அதிசீக்கிரம் இது எனக்கு நடக்கும் என்று விசுவாசிக்கிறீங்க? எல்லாம் ஆமேன்னு சொல்லலாமா? பக்கத்தில் திரும்பி அதிசீக்கிரம் உன் கண்ணீர் துடைக்கப்படும், கவலைப்படாத சொல்லுங்க பார்க்கலாம். அதிசீக்கிரத்திலே உன் வேதனை நீங்கும், சொல்லுங்க பார்க்கலாம். அதிசீக்கிரத்திலே உன்னை சந்தோஷப்படுத்துவார், சோர்ந்து போகாதன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அவர் ஹல்லேலூயா. அவர் நம்மை தேற்றுகிற தேவன். ஒருவனை ஒரு தாய் தேற்றுவது போல நம்மளை தேற்றுகிற தேவன். நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். அந்த எருசலேம் தான் சபை. அன்பானவர்களே, சபையில் தேவன் உங்களை தேற்றுவார். ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். சங்கீதத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். சங்கீதம் 23:4. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். பாருங்க, தாவீது சொல்லுகிறார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் பயப்பட மாட்டேன். பொல்லாங்கு என் வாழ்க்கையில நேரிட்டாலும் நான் பயப்பட மாட்டேன். அல்லேலூயா. சரி, சொல்றீங்க பள்ளத்தாக்கில் நடக்க வைக்கிறாருன்னா அவர் என்னை விட்டுட்டாரு, கைவிட்டாரு, அவர் என் கூட இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்க. பொல்லாப்பான காரியம் என் வாழ்க்கையில் நடக்குது, கர்த்தர் இருந்து அந்த பொல்லாப்பு என் வாழ்க்கையில் நடக்குமா அப்படின்னு கேள்வி கேட்குறீங்க. ஆனால் தாவீது சொல்லுகிறார், மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் ஒருத்தர் என் கூட இருக்கிறார். பொல்லாப்பு எனக்கு நேரிட்டாலும் ஒருத்தர் என் கூட இருக்கிறார். அதனால நான் பயப்பட மாட்டேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர் பயப்பட மாட்டேன்னா பயப்படுற மாதிரி சூழ்நிலை வருது, அவர் உடையிற மாதிரி சூழ்நிலை வருது,
அவர் நம்பிக்கை இழக்கிற மாதிரி சூழ்நிலை வருது. எல்லா சூழ்நிலை வந்தாலும் அவர் சொல்லுகிறார், நான் பயப்பட மாட்டேன். பக்கத்துல திரும்பி சொல்லுங்க, பயந்த மூஞ்சிகளை பார்த்து கொஞ்சம் பேசுங்க. ஹல்லேலூயா. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நான் நடந்தாலும் பயப்படேன். காரணம், தேவன் என்னோடு கூட இருக்கிறீர். அவருடைய கோலும் தடியும் என்னை தேற்றும். அந்த கோலின் ஆசீர்வாதம் தேவன் நம்ம கொடுத்த வாக்கு தத்தம். அந்த தடியின் ஆசீர்வாதம் வழி இதுவேன்னு சொல்லி நடக்கிற அந்த கேடகத்தின் மகிமையின் ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதங்கள் நம்மோடு கூட இருக்கிற பொழுது நாம் பயப்படக்கூடாது. எனக்கு அன்பானவர்களே, இருளில் நடக்கிறத பார்த்து முதல்ல பயப்படாதீங்க. பொல்லாப்பு நேரிடுறதை கண்டு கலங்காதீங்க, பயப்படாதீங்க. அவர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்க ஆத்துமாவை தேற்றுகிற தேவன். அவர் நீதியின் பாதையிலே உங்களை நடத்துவார். அவர் எல்லாவற்றுக்கும் மேலாக சொல்றேன், அவர் நம்மளுடைய மேய்ப்பர். அந்த மேய்ப்பன் தன் ஆடுகளை எங்க தெரியுமா வழிநடத்திட்டு போவாரு? கரடு முரடுல போவாரு, உண்மைதான். கரடு முரடான பாதைகளில் போவாரு, வனாந்தரத்தில் நடத்தி கொண்டு போவாரு. அங்க போனா அவங்களுக்கு என்ன எடுக்கும்னா தாகம் எடுக்கும். அப்போ அப்படியே விட்டுட்டு போக மாட்டாருங்க. வேதம் சொல்லுகிறது, அந்த மேய்ப்பர் உங்களை புல்லுள்ள இடங்களிலே கொண்டு போய் விடுகிறார். அவர் அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே கொண்டு போய் விடுகிற தேவன். இன்னைக்கு எத்தனை பேர் பயந்து இருக்கிறீங்களோ, பொல்லாப்பு நடக்குதுன்னு நிற்கிறீங்களோ, ஒருவேளை தாகத்தோடு நிற்கிறீங்களோ, பயப்படாதீங்க, குழம்பாதீங்க. கர்த்தர் தான் உங்களை நடத்துறாரு. உங்களை நடத்திட்டு அவர் தாகம் அடிக்கும் போது செத்து போன்னு விட்டுட்டு போகிறது உங்களுடைய குடும்ப உறவினரை போல் அவர் அல்ல. அவர் எங்க கொண்டு போக போகிறார் என்றால், புல்லுள்ள இடங்களிலே கொண்டு போய் உங்களை மேய்ப்பார். அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே கொண்டு போய் விடுவார். திக்கற்ற நிலைமையை மாற்றுவார். எனவே பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. நான் கொஞ்சம் யோசித்து பாருங்க. தாவீது ஐயாவுக்கு எல்லா உறவுகளும் இருந்துச்சுங்க. அப்பா இருந்தார், அப்போ அத்தனை சகோதரர்கள் இருக்கிறாங்க, அத்தனை கழுது இருந்தது, ஆடு இருந்தது, எல்லாம் ரெடி, ஓகே. ஆனால் தாவீது ஐயாவுக்கு முக்கியமான ஒரு நபர் அவங்க வாழ்க்கையில் இல்லாமல் போனார்கள். அது யார் என்றால் தாவீது அவருடைய தாயார். அல்லேலூயா. அந்த அம்மாவுடைய அன்பு, இந்த அருமையான இந்த சிறு பையனாக இருந்து வளர்ந்து வாலிபனாகி பெரிய ராஜாவாகிற வரைக்கும் அந்த ஒரே ஒரு ஆசீர்வாதம் அவருக்கு கிடைக்கல. அந்த தாயின் அரவணைப்பு அவருக்கு இல்லை. அந்த தாயின் அரவணைப்பு அவருக்கு இருந்திருந்தால் மற்றவர்களைப் போல அவங்க அப்பா யுத்த வீரர்களாய் நல்ல பராக்கிரமசாலியாக மாற்றினது போல மாற்றிருக்கலாம். அந்த தாயின் அரவணைப்பு இந்த தாவீது ஐயாவுக்கு இல்லாததினால் அவருடைய அப்படியே அந்த குடும்பமே அவரை மட்டுப்படுத்துகிறது. குடும்பமே செய்கிற பெரிய ராஜாவுக்கு கீழ் செய்கிற வேலையை விட்டுட்டு ஒரு வனாந்தரத்தில் ஆடுகளை மேய்க்கும்படி அற்பமாய் தன் தகப்பனால் விடப்படுகிறார். சகோதரர்களால் எண்ணப்படுகிறார். அப்போ அவருடைய வாழ்க்கையில் யாருடைய அரவணைப்பு இல்லை, இழக்கிறார். அப்படின்னா ஒரு தாயின் அரவணைப்பை இந்த தாவீது இழக்கிறார். எனவே அவரை உண்டாக்கின தேவன், இந்த அரவணைப்பு எனக்கு இல்லையே, இந்த தேற்றுகிற அனுபவம் எனக்கு இல்லையேன்னு சொல்லி தேவன் கர்த்தராகிய இயேசு இந்த தாவீதை தேடி வந்து தெரிந்து கொண்டு பலப்படுத்தி கிருபையாய் நடத்த ஆரம்பிக்கிறார். அதனால தான் தாவீது எழுதினார், என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும், அவங்க இல்லைனாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்ளுகிறவர் என்று தாவீது எழுதுகிறதுக்குரிய பின் அடையாளம் என்னன்னா, ஒரு தாயின் அரவணைப்பு இல்லாமல் அதை இழக்கிறார். ஆனால் தேவன் அவரை தேடி வந்து ஒரு சிறந்த தாயாக அதை தேற்றி ஆற்றி பலப்படுத்தி, நான் இருக்கிறப்பா உன் குடும்பத்தில் யார் எப்படி உன்னை பேசினாலும் சொல்லி தேவன் சிறந்த தாயாக தாவீதுக்கு மாறினார். அன்பானவர்களே, அதனால தான் தாவீது சொன்னார், சிறந்த துணையாகிய என்னுடைய மேய்ப்பன் என்னுடைய தாய் என்னோடு கூட இருக்கிறதினாலே அவர் எழுதினார், என் சத்துருக்களுக்கு முன்பாக
எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தணும்னா ஒரு சிறந்த அரவணைப்பு இருந்தால் தானே முடியும். எனக்கு யாரும் தேவையில்லை, எனக்கு என் கர்த்தர் இருக்கிறார் என்று சொல்லி அவர் எழுதினார். என் சத்துருக்களுக்கு முன்பதாக ஒரு பந்தியை ஏற்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி என் பாத்திரம் நிரம்பி வழியும்படிக்கு என்னை அவர் நடத்துகிறார் என்று சாட்சி அவர் தெரிவித்தார். அன்பானவர்களே, யோசித்து பாருங்க, இன்றைக்கு இதே அனுபவத்திலே உங்களுடைய வாழ்க்கை சென்று கொண்டிருக்கிறதா? உங்களுடைய தாயின் அன்பை குறித்து ஏங்குகிறீர்களா? நீங்கள் பழைய நாட்களிலே வளர்ந்த விதத்தை நோக்கி கண் கலங்குகிறீர்களா? இல்லை இருந்தும் ஏன் இப்படியெல்லாம் மற்றவங்க இருக்கிறாங்க, எனக்கு மட்டும் ஏன் இருந்தும் இந்த மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? தேவன் சொல்லுகிறார், நான் உனக்கு சிறந்த தாயாக, உன்னை தேற்றுகிறவராக உன் பக்கத்தில் இருக்கிறேன் மகளே, மகனே என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் உங்கள் தலையை உயர்த்துவாருங்க. உங்களுடைய தாழ்ச்சி அடைய இனி விட மாட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் தலையை உயர்த்துவார் சொல்லுங்க பார்க்கலாம். என்னை தாழ்ச்சி அடைய விட மாட்டார். உங்களுடைய பாத்திரம் நிரம்பி வழியும். அவருடைய கோலும் தடியும் உங்களை தேற்றும். இனி எந்த மரண இருளின் பள்ளத்தாக்கில் போனாலும் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறபடி நான் பயப்பட மாட்டேன் நீங்கள் அறிக்கை செய்ய வேண்டும். ஏதோ ஒரு துக்கம் நடந்துருச்சுன்னா, ஐயோ எனக்கு இது நடந்ததுன்னு சொல்லி நீங்க அழுது அழுது துக்கப்பட்டு புலம்பி ஒரு பிரயோஜனமும் அல்ல. அதை தேவன் விரும்ப மாட்டார். சர்வ வல்லவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஒருவேளை நீங்கள் அப்படி அழும்பொழுது சாத்தானை சிரித்து கொண்டிருப்பான். அவ்வளோ பெரிய தேவன் அவனோடு இருக்கிறத தெரியாம அழுகிறானே, இதுதான் நம்ம பயன்படுத்த வேண்டும் சொல்லி அந்த ஆத்துமாக்குள் அவன் போய் சோர்வை உண்டாக்கி ஜபத்தை கட் பண்ணி, ஃபாஸ்டிங்கை கட் பண்ணி, சபைக்கு போறதை கட் பண்ணி அவன் குலைத்து விடுவான். அன்பானவர்களே, எது நடந்தாலும் பயப்படாதீங்க. என்ன நடந்தாலும் பயப்படாதீங்க. மரண இருளின் பள்ளத்தாக்குல போனாலும் பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களுக்காக அங்கே துணை நிற்பார். ஹல்லேலூயா. தானியேல் எங்க இருக்கிறாரோ அங்க கர்த்தர் இருக்கிறார். அது அரண்மனையிலே ஒரு பெரிய கவர்னர் போஸ்ட்ல, அவர் பெரிய ஒரு கவர்னர் போஸ்ட்ல அவர் இருந்தாலும் அங்கே இருக்கிறார். சாதாரண வீட்டில் போனாலும் அங்கேயும் இருக்கிறார். சிங்க கெபிக்குள்ள போட்டாலும் அங்கேயும் கர்த்தர் இருக்கிறார். அவருக்கு நீங்கள் எங்கேயோ அங்கே அவர் இருப்பது தான் அவருடைய இஷ்டம். ஆனால் நாம் என்ன பண்றோம்னா பயப்படுறோம். பக்கத்தில் பார்த்துட்டு பயந்து சாவறத நிப்பாட்டு. ஹல்லேலூயா. சொல்றேங்க, தப்பு பண்றவன் பயப்படுவான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? திருடுறவன் பயப்படுவாங்க. ஐயோ ஒரு நாள் கண்டுபிடிச்சிருவாங்க, பயப்படுவான். நம்பலாம். கொலை பண்றவன் பயப்படுவான், ஒரு நாள் கண்டுபிடிச்சிருவாங்க. தப்பு பண்ணாதவன் ஏன் பயப்படணும்? நமக்குள்ள ஒரே ஒரு பயம் இருக்கணும். என்ன தெரியுமா? கர்த்தருக்கு பயப்படுற பயம். அது இருந்தா போதும். எந்த சூழ்நிலையும் குறித்து பயப்படாதீங்க. அதனால தான் அவர் சொல்றாருங்க, குடும்பமே இல்லைங்க, சகோதரர்களே இல்லைங்க, யாருமே இல்லைங்க அவர் கூட. அவர் கொகையா போய் தங்குறாருங்க. இத்தனைக்கும் கொலை பண்றதுக்கு வரும்போது இவர் போய் பாதுகாப்பான ஒரு இடத்துல போய் உட்கார்ந்து எழுதுறாருங்க, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் எங்க இருக்கிறன்றது முக்கியம் இல்லை, யார் என் கூட இருக்கிறார் என்பது முக்கியம் என்பதை நீங்கள் அறிய வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, ஹல்லேலூயா. உங்கள் தலையை உயர்த்துவார், உங்கள் தாழ்ச்சி அடைய விடமாட்டார். உங்களுடைய பாத்திரம் நிரம்பி வழியும், கோலும் தடியும் என்னை தேற்றும். எத்தனை பேருடைய கையில கர்த்தர் கோல் கொடுத்திருக்காரு? கோல் என்பது தேவன் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தம். அதை பயன்படுத்தின சத்துரு பயப்படுவான். ஆனா நீங்க அதெல்லாம் பண்றதே கிடையாது. ஆண்டவர் மோசையை பார்த்து என்ன தெரியுமா சொன்னார்? என்கிட்ட ஏன்பா முறையிட்டு இருக்கிற? கையில் இருக்கிற கோலை ஓங்கி சமுத்திரத்தை பிளந்து விடுனார். ஏன் கையில் இருக்கிறது? கையில் இருக்கிற கோலில் ஒரு வாக்கு தத்தம் இருக்கு. அந்த வாக்கு தத்தத்தை பார்த்தா தடைகள் பயப்படும். அந்த வாக்கு தத்தத்தை பார்த்தா சத்ரு பயப்படுவான். ஏன் தெரியுமா? அந்த வாக்கு தத்தம் பெரிய மகிமை. அது கொடுத்தது கர்த்தர். அதில் இருக்கிற பிரகாசம், அதில் சத்துரு நடுவில் வந்து அவன் காலி ஆயிடுவான். அதனால தான் எகிப்து அந்த சோல்ஜர்ஸ் எல்லாரும் கடலுக்குள் மாண்டு போனாங்க. வாக்கு தத்தம் தேவன் எல்லாருக்கும் சாதாரணமாக கொடுக்கறதல்ல. தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிற மிகச்சிறந்த ஒன்று. அந்த கோல் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அதை வைத்து நீங்கள் பயன்படுத்தணும். அதை வைத்து நீங்கள் ஜெபிக்கணும். அதை வைத்து சத்ருவின் கோட்டையை உடைக்கணும். அதை வைத்து பயத்தின் ஆவியை வெளியே எடுக்கணும். நீங்கள் அதை வச்சுக்கிட்டு பயந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த கோல் மங்கி போகிற கோலா மாறி போயிடும். அந்த வாக்கு தத்தம் உடைஞ்சு போகிறதா மாறி போயிடும். அல்லேலூயா.
தடி அப்படின்னா வழி இதுப்பா, நான் இருக்கப்பா, நான் உன் கூட இருக்கப்பான்னு சொல்லுகிற வழி நடத்துதலின் அடையாளம். அதனால தான் கோலும் தடியும் என்னை தேற்றும் என்று தாவீது எழுதுகிறார். தேற்றுவதற்கு யாரும் வேணாம். பக்கத்தில் திரும்பி, யார் தேற்றுவதும் உனக்கு தேவையில்லை, அவர் தேற்றினால் போதும். சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. வாசிக்க கேட்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 51ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஏசாயா 51:12. நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். போதுமா? நானே உங்களுக்கு. நல்ல கத்தி நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். நமக்கு சிறந்த ஆறுதல் யாரு? நமக்கு சிறந்த ஆறுதல் யாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? கர்த்தர் தாங்க சிறந்த ஆறுதல். வேற யாரும் நம்மளுடைய என்ன ஆறுதல் படுத்தினாலும் அந்த ஆறுதல் நமக்கு பலனை ஏற்படுத்தாது. அல்லேலூயா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, மனுஷன் ஏன் எனக்கு ஆறுதல் சொல்ல மாட்டான்? நம்ம அநேக நேரத்தில் நினைக்கிறோம், ஒருவேளை நம்ம உடஞ்சி போய் உட்காந்துருக்கோம்னு வைங்களேன், ஆஹா நமக்கு பிடித்த குடும்பத்தில் இவர்களோ நண்பர்களோ இவன் வந்து நமக்கு ஆறுதல் சொல்லணும் நம்ம நினைக்கிறீங்க. தப்பு கிடையாது. ஆனால் ஆறுதலை உண்மையாய் கொடுக்கிறவர் கர்த்தர். அல்லேலூயா. என் கண்ணீரை பார்த்து எனக்கு ஆறுதல் சொல்ல மாட்டேன், நான் அழுறதை பார்த்துட்டு எனக்கு ஆறுதல் சொல்ல மாட்டேன், என் குடும்பத்தில் ஏதாச்சும் ஒன்று நடந்ததுன்னா ஆறுதல் வந்து சொல்ல மாட்டான் அப்படின்னு இவங்க சொல்லலை, அவங்க சொல்லலை, இவங்க என்ன ஆறுதல் படுத்தலை. யாருமே நமக்கு தேவையில்லை. எனக்கு அன்பானவர்களே, நமக்கு ஆறுதல் செய்கிறவர் கர்த்தர், நமக்கு ஆறுதல் கொடுக்கிறவர் கர்த்தர். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆகாருக்கு ஆபிரகாம் என்கிற ஒரு செல்வ சீமாட்டி இருந்தார், ஆனால் ஆகாருக்கு பிரயோஜனமா இல்லை. ஆகாருக்கு சாராள் என்கிற ஒரு நல்ல எஜமாட்டி இருந்தாள், ஒரு பிரயோஜனமும் ஆகாருக்கு அவர்களால் இல்லை. தன்னுடைய கணவன் கீழே சொத்துக்கள் இருக்கு, வேலையாட்கள் இருக்காங்க, மிருக ஜீவன் இருக்கு, ஆனா ஆகாருக்கு யாருமே ஆறுதல் சொல்லல. இந்த ஆகார் அந்த வனாந்தரத்துக்கு போகும்போது அவர் பேசுவார் பாருங்க ஒரு வார்த்தை, என்ன தெரியுமா? ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதம்மா. இந்த ஆறுதல் தான் எஜமானன் தரல, எஜமாட்டி தரல, வேலையால் தரல, மிருக ஜீவன்களை மேய்க்கிறவங்க தரல, எகிப்தில் இருக்கிறவங்க தரல, பையன் தரல, புருஷன் தரல. இந்த ஆறுதலை யார் தரா தெரியுமா? ஆகாருக்கு கர்த்தர். உனக்கு என்ன சம்பவித்தது? அம்மா இல்ல, தண்ணி இல்ல, சாக போறான், இப்படி இருக்காங்க. இங்க பாரு ஆகார், நீ மாம்ச கண்ணில் பார்த்தா உன் கூட ஒருத்தனும் இல்லைன்னு உனக்கு தோணும். ஆனா அவர் பேசினார் பாருங்க ஆறுதல் வார்த்தை, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாத. அப்படின்னா நான் உனக்கு ஆறுதல் செய்கிறவர். ஆறுதல் பண்ணிட்டு நயவஞ்சகமா விட்டுட்டு போறவர் அல்லமா. அங்கே பார்னு துறவை காண்பிக்கிறார், எடுத்து குடிக்கிறான், அவன் ஜீவன் பிழைக்கிறான், அவன் பழுகி பெருகுகிறான், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார்னு வசனம் சொல்லுகிறது. அப்போ ஆகாருக்கு ஆறுதலை கொடுத்தவர் யார்? கர்த்தருங்க. நம்பர் 2 காரியம் இருக்கு. தேவன் நமக்கு ஆறுதல் செய்வார். இன்னொன்னு, நமக்கு ஆறுதலை சில பேர் மூலம் உண்டு பண்ணுவார். ஈசாக்கினுடைய வாழ்க்கையினுடைய தாய் சாராள் மரித்து போறாங்க. வேதம் சொல்லுகிறது அவர் அதிகம் துக்கமாய் இருந்தால் அந்த துக்கம் நீங்கும்படி கர்த்தர் யாரை தந்தார்? ஈசாக்குக்கு ரெபேக்காலை கொண்டு வந்து ஆறுதல் படுத்தி துக்கம் நீங்கும்படி செய்தாராம். அப்போ ஆறுதல் செய்கிறவர் அவர்தான். ஆறுதலை பர்சன் மூலமாய், சில பர்சன் மூலமாய் கொண்டு வருகிறவரும் கர்த்தர் தான். நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? உங்களுக்கு ஆறுதல் செய்வார், உங்களை ஆறுதல் படுத்துவார். சில மனிதர்கள் மூலமாய் கர்த்தர் உங்களுக்கு ஆறுதலை, அந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறார். உங்கள் துக்கம் நீங்கும்படி கர்த்தர் செய்வார். ஈசாக்கினுடைய துக்கம் நீங்கினதுங்க, ஆகாருடைய துக்கம் நீங்கினது. கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு துக்கத்தை உங்களுக்குள்ளிருந்து நீக்குவார். அவர் ஆறுதல் செய்பவர், அவர் சிறந்த தாய், அவர் அரவணைப்பவர், தேற்றுகிறவர். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? பக்கத்தில் திரும்பி உங்க துக்கம் நீங்கும்படி ஆறுதல் செய்வார். கவலைப்படாதீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க,
வேதத்தில் ஒரு அழகான வார்த்தை இருக்கு, கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். இந்த வார்த்தைக்கு பின்னாடி என்ன தெரியுமா? அப்பா இருக்காங்க, சகோதரர்கள் இருக்கிறாங்க, சொத்து இருக்கு, வேலையாள் இருக்கு. என்னுடைய வாலிப காலத்திலிருந்து என்னுடைய தாயாரை நான் இழந்து விட்டனே, என்னுடைய தாயின் அரவணைப்பு எனக்கு இல்லையே, அந்த அன்பு எனக்கு இல்லையே. அதனால தான் எகிப்தில் இருந்தாலும் கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார்னு வேதம் சொல்லுகிறது. சொல்லட்டுமா? அங்க இருந்ததுனால தான் தேவன் அவரை ஆறுதல் படுத்தி அவருடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி போட்டார். நான் விசுவாசிக்கிறேங்க, கர்த்தர் உங்களுடைய துக்கங்களை வேரோடு பிடுங்க போகிறார். நான் விசுவாசிக்கிறேன், உங்களுக்கு சந்தோஷப்படுத்துவார், கர்த்தர் கிரியை செய்வார். நாம் வாசிக்க கேட்கலாம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இவைகள் நடந்த பின்பு வீட்டுக்காரியாகிய அந்த ஸ்திரீயின் மகன் வியாதியிலே விழுந்தான். அவனுடைய சுவாசம் போகும் மட்டும் அவனுடைய வியாதி அதிகரித்து கொண்டே இருந்தது. போதும் பாருங்க, இந்த சாரிபாத் ஊர்ல வாழ்ந்த விதவையினுடைய மகனுக்கு என்ன தெரியுமா வந்துச்சு? ஒரு கொடிய வியாதி அவன் மேல வந்துச்சு. நல்லா கவனிங்க, பைபிளை கேள்வி வைத்துக் கொள்ளுங்க. இந்த சாரிபாத் ஊர்ல வாழ்ந்த விதவையினுடைய ஒரே மகன், அவனுக்கு வியாதி வந்தது. அவன் படுக்கையிலே விழுந்தான், அவன் மரண அவஸ்தை கொண்டான். அந்த வியாதி அவனுக்குள்ள சுகமாவல, அது அதிகரித்து கொண்டே இருந்தது. இப்போ நல்ல கவனிங்க, எலியா என்கிற ஊழியக்காரரை பார்த்து இந்த விதவை கேட்கிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? தேவனுடைய மனுஷனே, எனக்கும் உமக்கும் என்ன? என் அக்கிரமத்தை நினைக்க பண்ணவா என் வீட்டுக்கு வந்தீங்க? என் பிள்ளைய சாக பண்ணவா நீங்க என் வீட்டுக்கு வந்தீங்க? நல்லா கவனிங்க, அவங்க கேட்குறாங்க, ஊழியக்காரன் நீங்க எங்க வீட்டுக்கு வந்தது என் பிள்ளை செத்து போகவா நீங்க வந்தீங்க? நாங்க என் மகன் இப்படி வியாதியில மரித்து போகவா, பஞ்சத்திலிருந்து என்னை காப்பாத்துனீங்க. இவங்க வார்த்தை, அந்த வார்த்தை பாருங்க, எனக்கும் உமக்கும் என்ன? என் குமாரனை சாக பண்ணவா, என் அக்கிரமத்தை நினைக்க பண்ணவா என் வீட்டுக்கு வந்தீங்க? கொஞ்சம் நல்லா கவனிங்க, எவ்வளவு ஆறுதல் இல்லாமல் அவங்க இருதயம் புண்ணாய் இருந்தா அந்த விதவை இந்த வார்த்தையை ஒரு ஊழியக்காரரை பார்த்து கேட்பாங்க. நல்லா கவனிங்க, இந்த அம்மா வீட்டில் ஏற்கனவே ஒரு பஞ்சம், பட்டினி, ஒரே பிள்ளை, கணவர் இல்லை, ஒத்தாசையா இல்லை, குடும்பங்கள் இல்லை, உறவுகள் இல்லை, ஒரே பையனை வச்சுட்டு ஒரு வீட்டில் வாழுது. அப்போ தேசத்தில் மகா பெரிய பஞ்சம். அந்த பஞ்சத்தில் எலியா ஐயாவின் மூலமாய் சொன்ன வார்த்தையின்படி மழையும் பெய்யல, பனியும் பெய்யல, மகா வறட்சியின் பஞ்சம். இந்த வறட்சியில கொஞ்சம் அதுகிட்ட உணவு பொருள் இருக்கு, கொஞ்சம் எண்ணெய், கொஞ்சம் மாவு. அவங்க என்ன டிக்ளேர் பண்ணி இருந்தாங்க அப்படின்னா, 2 விறக பொறுக்குனாங்க. ஆமென். 2 விறக பொறுக்கி சமைச்சா எவ்வளவு சாப்பாடு வரும்? ஒரு 10 பேருக்கு ஒரு சின்ன 2 விறக கொண்டு போய் வச்சா அதில் இருக்கிற சூடுனால உங்களுக்கு சமைக்க முடியுமா? ஏதோ ஒரு 1, 2, 3 பேர்னா ஓகே, 10, 15 பேருக்கு முடியுமா? அப்போது 2 விறக அவங்க பொறுக்கிறாங்க அப்படின்னா ஏற்கனவே அவங்களுக்கு வீட்டில் என்ன பஞ்சம், இன்னொன்று கையில் இருக்கிறது என்ன கொஞ்சம். இப்போ அவங்க சொல்றாங்க, இதை சாப்பிட்டு நான் செத்து போலான்னு விரும்புகிறேன். கொஞ்சம் யோசிச்சிங்க, இதை சாப்பிட்டு செத்து போகலாம்னு நினைக்கிறாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் ஒரு அரவணைப்பு இல்லை, ஒரு தேற்றுகிற அனுபவம் இல்லை, ஒரு தாயின் அன்பு அவர்களுக்கு இல்லை, ஒரு ஆசீர்வாதம் அவர்களுக்கு இல்லை. ஆனால் நீ சாப்பிட்டு செத்து போகணும்னு விறக பொறுக்கிற, ஆனால் உன் குடும்பத்தை நான் வாழ வைக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்லி கர்த்தர் ஒரு தாயாய் இருந்து எலியாவை கொண்டு போய் போஷிக்க வைக்கிறார். அதே மாதிரி பஞ்சம் முடிகிற வரைக்கும் அவங்க வீடு நல்லா இருந்ததுங்க. அதுக்கு அப்புறம் தான் இந்த பையன் நோயில் விழுறான். இப்போ
இப்போ இந்த அம்மா பார்த்து கேட்குறாங்க, எனக்கும் உமக்கும் என்ன? என் பையன் செத்து போகிறதுக்கா நீ என் வீட்டுக்கு வந்தீங்க? நான் பாவின்னு நினைக்கிறதுக்கா வீட்டுக்கு வந்தீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எனக்கு அன்பானவர்களே. இதே நிலைமைதான் இன்றைக்கு நீங்களும் கர்த்தரிடத்தில் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். என்ன தெரியுமா? கர்த்தருக்குள் வந்து இந்த பாட நான் அனுபவிப்பதற்கு நான் கர்த்தருக்குள் வராமலேயே இருந்திருக்கலாமே. தேவனுக்குள் நான் வந்து இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு, இதுக்கு உலகத்தான் கஷ்டப்படுற மாதிரி நான் வராமலேயே கஷ்டப்படலாமே. அநேகருடைய கேள்வி இன்றைக்கு இதைத்தான் சாரிபாத் ஊர்ல வாழ்ந்த விதவை அன்னைக்கு கேட்டாங்க. இதுக்காகவா ஊழியக்காரர் தேவ பிரசன்னம் என் வீட்டுக்கு வந்துச்சு? பையன் செத்து போகவா? இதுக்கு நாங்க பஞ்சத்திலேயே செத்துருப்போமே. அங்கேயே சாக விட்டுருந்தா நாங்க 2 பேரும் சேர்ந்து செத்துருப்போம். அங்க காப்பாத்தி இங்க சாவடிச்சிட்டீங்களேன்ற ஒரு வார்த்தை இந்த விதவை கேட்கிறாள். அன்பானவர்களே, அவன் சொல்றேன், கர்த்தர் உங்களை கரம் பிடிச்சது உண்மை, நடத்துறது உண்மை, கைட் பண்றது உண்மை, பாதுகாப்பு கொடுக்கறது உண்மை, தேற்றுகிறது உண்மை. இது அவருக்கு தெரிஞ்சு பிரயோஜனம் இல்லை. இது உங்களுக்கு முதல்ல தெரியணும். உங்க ஆத்துமாவுக்கு புரியணும். கர்த்தர் நம்மை இந்த பாதையிலே நடத்துகிறார் என்றால் இது அவர் தீர்மானித்திருக்கிறார். இது முடிவு வரைக்கும் இப்படி இருக்க போறதில்ல, அது மாறிடும். நம்ம அதுக்காக உண்மையா இருப்போம் அப்படிங்கிற ஒரு மெச்சூர்டான ஒரு தாட்டை நீங்க சிந்தையில கொண்டு வரணும். அதை விட்டுட்டு நான் கிறிஸ்துவுக்குள்ளே போய் அழுறேன், நான் சர்ச்சுக்கு போய் புலம்புறேன், நான் சர்ச்சுக்கு போய் இவ்வளவு இழப்ப காரியங்களை இதுக்கு நான் இவருக்குள்ளே வராமல் இருந்துட்டு நான் அங்கேயே இருந்துட்டு எல்லாம் பண்ணியிருக்கலாமே நினைக்காதீங்கள் அன்பானவர்களே, நினைக்காதீங்க. சாரிபாத் ஊரில் வாழ்ந்த விதவை செத்திருக்கலாம், ஆனால் தேவனுடைய திட்டம் அவள் சாக அல்ல. உண்மையாகவே அவளுக்கு கொடிய பஞ்சம். இதுல உலகத்தில் வந்த பஞ்சமும் வேற. 2 பஞ்சமும் அவளை சாகடிக்க முடியல. காரணம், கர்த்தர் அவளுக்கு அரணான கோட்டையாய் இருந்தார். கோட்டையாய் இருந்தார். ஒரு பையன் சாக கிடக்கிறான். அவங்க என்ன வந்து கேட்டிருக்கணும்னா, ஐயா என் பையன் சாக கிடக்கு, கொஞ்சத்தையே மீதம் எடுக்க செய்த தேவன் நம்மளுடைய தேவன், ஜெபிச்சு சுகமாக்கி கொடுங்க ஐயான்னு கேட்டிருந்தா சந்தோஷமா இருந்திருக்கும். அது கேட்டாங்க, இதுக்காகவா நீங்க வீட்டுக்குள்ள வந்தீங்க? இதுக்கு நான் அங்கேயே செத்து போயிருக்கலாமே. கேட்காதீங்க அன்பானவர்களே. எலியா என்ன தெரியுமா பண்ணா? தான் மடியில், அந்த அம்மா மடியில் இருக்கிற தன் மகனை தூக்கி குடுமான்னு சொல்லி கொண்டு போய் மேல் வீட்டு அறையிலே வைத்து முழங்கால் படியிட்டு 3 முறை குப்பர விழுந்து, பாருங்க, பிள்ளையின் ஆத்துமா திரும்ப வரட்டும், பிள்ளையின் ஆத்துமா திரும்ப வரட்டும்னு சொல்லி ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார், அந்த பிள்ளை பிழைத்தான். இப்போ அந்த அம்மா என்ன தெரியுமா சொல்லுது? மாடியிலிருந்து தான் பிள்ளையோட அப்படியே நடந்து வராங்க. நீர் உண்மையாகவே தேவனுடைய ஊழியக்காரன் என்பதை நான் இப்பொழுது அறிவேன். ஆமென். ஏன் உனக்கு பஞ்சத்தில் சோறு கொடுத்தாரே அப்பா அவர் தேவன் தெரியலையா? யார் எல்லார் வீட்லையும் பாத்திரம் காலியா இருக்குது, உன் வீட்டில் நிறைவா இருக்கிறது, இவர் தேவன் உனக்கு அப்ப தெரியலையா? பையன் மரித்து போனான்னு உடனே அவங்க வார்த்தை விசுவாசம் உடையுதுங்க. ஆனால் இதில் கர்த்தருடைய அந்த அன்பின் தாய் கரம் எப்படி தெரியுமா செயல்படுது? உடஞ்ச உடனே அவர் போய் பலப்படுத்துறார். அதில் அவர் கில்லாடி நம்மளுடைய தேவன். என்ன மொத்தமாக விட்டுட்டு போயிடும்னு அவருக்கு தெரியும். அதனால தான் பாருங்க, வனாந்தரத்தில் சாப்பாடு இல்லைன்னு போது அவர் என்ன சொன்னார் தெரியுமா? இவங்க ஆவிக்குரிய மண்ணா வாங்கி எனர்ஜிட்டியா போறாங்க. ஆஃப்டர் இதுக்கப்புறம் பரலோகம் இருக்கு, எல்லாம் இருக்கு. இப்போ மாம்ச பசியினால கேட்ட வசனத்தை விட்டுட்டு போயிட போறாங்கப்பா. அவங்கள வயிறார சாப்பிட்டு போட்டோம், அவங்க சோர்ந்து போயிட போறாங்க போற வழியிலன்னு சொல்றாரு. கர்த்தருக்கு தெரியும். சரியான அந்த சோர்வு உங்களை கர்த்தர்கிட்ட இருந்து பிரிச்சிருன்னு அவருக்கு தெரிந்து அந்த சோர்வு வரும் பொழுது விதைய போட்டுக்கிட்டே இருப்பார். அவர் உங்க கூட இருக்கிறத அப்படியே வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார். எனக்கு அன்பானவர்களே, அப்போ இவங்க சொல்றாங்க, நான் நீர் தேவனுடைய ஊழியக்காரன் என்பதை நான் இப்பொழுது அறிவேன் ஐயா என்று சொன்னாங்க. எனக்கு எத்தனை பேர் இவ்வளவு கஷ்டம் நான் ஏன் படணும், இவ்வளவு வேதனை நான் ஏன் படணும்,
நான் ஏன் இவ்வளோ கண்ணீர் வடிக்கணும்? உங்கள் மைண்ட், நான் சொல்கிறது, ஒருவேளை நீங்கள் இதை ஒப்புக்கொள்ள முடியாது, நான் ஒப்புக்கொள்ளுவேன். அல்லேலூயா. அநேக துன்பமான காரியம் வரும்பொழுது ஆவி உற்சாகம் உள்ளதுங்க, மாம்சம் பலவீனம் உள்ளது. தப்பு செஞ்சால் ஒத்துக்கணும், கையை தூக்கிடணும். அல்லேலூயா. என்ன பண்ணிட்டேன்னா ஒத்துக்கணும். நான் பண்ணவே இல்லை அப்படின்னு சில பேர் மாதிரி சாதிக்கக்கூடாது. அப்போது இங்கே பாருங்க, தேவன் உங்களை ஆறுதல் படுத்த விரும்புகிறார், உங்களை தேற்ற விரும்புகிறார். உங்கள் துக்கத்தை வருகிற நாட்களில் நீக்கி போட்டு சமாதானமான ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு அமைத்து தர கர்த்தர் விரும்புகிறாருங்க. ஏன்னா நேற்றைக்கு தேவன் என்னோடு அதைத்தான் பேசினார். என் பிள்ளைங்க வாழ்க்கையில் ஒரு சமாதானத்தின் குலைச்சல், அதை நான் சரி பண்ண போகிறேன் அப்படின்னு தேவன் என்னோடு பேசினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அது ஒரு ஆடு ஒரு ஆட்டு குட்டியை ஈன்றும் பொழுது அது அப்படியே அந்த குட்டியை வெளியே தள்ளி புஷ் பண்ணும் பொழுது, அந்த குட்டி வெளியே வரும் பொழுது, அப்பாடா வெளியே வந்துருச்சு, நம்மளுடைய லக்கேஜ் கீழே விழுந்துருச்சு அப்படின்னு அந்த தாயாடு பண்ணாமல் இந்த தாயாடு திரும்பி போய் அப்படியே ரத்தத்தோடு இருந்தாலும் தன்னுடைய குட்டியின் ரத்தத்தை நக்கி அதை என்ன பண்ணும்னா அரவணைக்கும். அந்த காட்சியை தேவன் காண்பித்தார். அப்போ இதை போய் என் பிள்ளைகளிடத்தில் சொல் என்று தேவன் சொன்னார். அதைத்தான் உங்களிடத்தில் பேசி கொண்டிருக்கிறேன். பயப்படாதீங்க. பாடு இருக்கும், பிரச்சனை இருக்கும், கண்ணீர் இருக்கும், கவலை இருக்கும். சும்மா ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. உங்கள் முகத்தை பார்த்தா 10 பேர் வந்து நல்லா பேசணும். எப்படி இவ்வளோ பாரத்தை தாங்கிட்டு நீ இப்படி இருக்கிற? சில முகத்தெல்லாம் பார்க்கும் பொழுது 16 இளவு வீட்டில் விழுந்த மாதிரி இருக்கும். தயவு செய்து அப்படி இருக்காதீங்க. நாம் தேவனுடைய பிள்ளைகள், நம்மளோட கர்த்தர் இருக்கிறார், நம்மளோட சத்துரு இல்லை, நம்மளோட பெரியவர் இருக்கிறார். எப்பயுமே சந்தோஷமா இருங்க. நீ விடுகிற கண்ணீர், நீ விடுகிற பெருமூச்சு, நீ விடுகிற ஆனந்த, அப்படி அந்த விதமான அந்த நொறுங்குகிற காரியம் எல்லாத்துக்கும் பிரதிபலன் உண்டு என்ற நம்பிக்கையோடு வாழ்க்கையை ஓடுங்க, நம்பிக்கையோடு செயல்படுங்க. அல்லேலூயா. தாயை போல தேற்றுகிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். தேவன் ஒரு நாளும் தம்முடைய பிள்ளையை கைவிடுகிறவர் அல்ல, விட்டு விலகிறவரும் அல்ல. கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன். இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் நேசிச்சார், தேவன் அன்பு காட்டினார், இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயத்தை அவங்க வாழ்க்கையில கொடுத்தார், அவங்க பயந்த காரியங்கள் நேரிடாமல் தப்புவித்தார், பாதுகாப்பின் கோட்டையாக இருந்தார். இத்தனை பண்ணியும் அவர்கள் கர்த்தரை புரிந்து கொள்ளாமல் போனார்கள். புரிந்து கொள்ளல, அவருக்கு விரோதமா பாவம் செஞ்சாங்க, காரியம் செஞ்சாங்க, எதை பண்ணாத சொன்னாரோ அதையெல்லாம் பண்ணினாங்க. ஆனால் நான் ஒன்று சொல்லட்டுமா, இஸ்ரவேல் ஜனங்க என்ன செய்தாங்க அப்படின்னு நான் சிம்பிளா 430 வருஷத்தில் இருந்து விடுதலையாக்கப்பட்ட அந்த நாள்ல இருந்து அவங்களுடைய சிம்பிளா ஒரே வார்த்தையில் அவங்க கர்த்தருக்கு என்ன பண்ணாங்கன்னு சொன்னோம்னா, ஒரு தாய் தன்னுடைய மகனை தன் மகளையோ அப்படி தூக்கி இருக்கும்போது, அப்பா நீங்கள் என்னை பிடிக்க வேண்டாம், அப்பா அம்மா இந்த கையை நானே இனி நடந்துக்கிறேன் பார்த்துக்கிறேன், கையை உதறி தள்ளிட்டு கீழே போவாங்க. பார்த்தீங்களா? இதைத்தான் இஸ்ரவேல் ஜனங்கள் தாயாய் இருந்த கர்த்தருக்கு செய்த துரோகம். ஆமென். அவர் நம்மளை தூக்கி சுமந்து அப்படி நடத்தினாருங்க. அவனுங்க நீங்கள் கீழே விடுங்க, இனிமேல் நான் பார்த்துக்கிறேன்னு நடந்து போனாங்க, இருளில் மாட்டிக்கொண்டாங்க. அன்பானவர்களே, சொல்லட்டுமா, கர்த்தர் நமக்கு ஆறுதல் செய்கிறவர், கர்த்தர் நம்மளை தேற்றுகிற தேவன், கர்த்தர் நம்மளை பலப்படுத்துகிற தேவன். ஒருவனை ஒரு தாய் தேற்றுவதை போல் அவர் உங்களை தேற்றுகிற தேவன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நீங்களும் நானும் அவர்களை போல் இருக்கக்கூடாது. என்ன நடந்தாலும் அவரை நான் பிடித்து கொள்வேன், என்ன காரியங்கள் வந்தாலும் என்னை பலப்படுத்துகிற தேவனை எடுத்து நான் உறுதியாய் தரித்து நிற்பேன் என்கிற முடிவுக்கு நீங்கள் வாங்க. நான் பிரசங்கத்தை முடிக்க விரும்புகிறேன். அன்பானவர்களே, ஆதாம் ஏவாள் தவறு செய்தாங்களே, அந்த தாயின் உள்ளம் என்ன பண்ணுச்சுன்னா, தவறு செஞ்சாங்க, கர்த்தரை விட்டு போனாங்க, ஏதேன் தோட்டத்தை இழந்தாங்க, தன்னுடைய நிர்வாணி என்று உணர்ந்தாங்க. ஆனால் தேவன் என்ன பண்ணார் தெரியுமா? வந்து தோல் உடையை செய்து நிர்வாணத்தை மூடினார். அதுதான் தாயின் உள்ளம், அதான் தாயின் உள்ளம். சிம்சோன் விபச்சாரம் செய்கிறான், ஆனால் ஒரு விசை என்னை நினைவு கூறும், ஒரு விசை என் பாவத்தை மன்னியும் சொல்லும் பொழுது உடனே வந்து மன்னிக்கிறார். பாருங்க, இதுதான் தாயின் உள்ளம்.
பேதுரு மறுதலித்து துப்பி சபித்து இயேசு யாருன்னே தெரியாதுன்னு சொல்லும் பொழுது இந்த பேதுருவை தேடி வந்து பொறுப்பு தந்தார் பாருங்க. இதுதான் தாயின் உள்ளம். அந்த தேவன் நிச்சயமாகவே உங்களுடைய கண்ணீருக்கு பலன் தருவார். உங்கள் துக்கத்தை நீக்குவார். உங்களை ஆறுதல் படுத்துவார். ஒரு பெரிய ஜெயத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறார். அன்பானவர்களே, நீங்கள் சொல்ல வேண்டும், என் தாய் என்னை தேற்றுவதை போல் என் தேவன் என்னை தேற்றுகிற தேவன் என்று. எத்தனை பேர் சொல்ற விரும்புறீங்க? தாயை போல தாவீதை தேற்றினவர், தாயை போல ஆகாரை தேற்றினவர், தாயை போல அந்த சாரிபாத் ஊர்ல வாழ்ந்த விதவையை தேற்றின தேவன் அவர் உங்களை தேற்றுகிறார். அன்பானவர்களே, பாருங்க, என்னுடைய பையன் எவ்வளவுதான் என் கூட விளையாடினாலும் பாசமாக இருந்தாலும் நைட்டு தூங்கிட்டு காலையில் எந்திரிக்கும் போது அவங்க அம்மா பக்கத்தில் இல்லைன்னு வைங்க, அவ்வளவுதான். அவனை கண்ட்ரோலே பண்ண முடியாது, அவனை பிடிக்கவும் முடியாது. ஏன்னா அந்த எழுந்து கண்ணை திறக்கும் பொழுது பக்கத்தில் அந்த அம்மா எங்கே, அந்த ஆறுதல், அவன் அந்த அம்மாவை பார்த்தா தான் அவனுக்கு ஆறுதலே வரும். இல்லைன்னா 100 சிம்சோன் அவனுக்குள்ளே நான் பார்ப்பேன். காலையில் டெய்லியும் அவன் டச் பண்ணி பார்க்கும்போது அந்த பெட்டில் பக்கத்தில் அம்மா இருக்கணும். இல்லைன்னா கண்ணை மூடிக்கிட்டே போய் பாத்ரூம் முன்னாடி நின்றுக்கிட்டு கத்துவான். ஏன்னா அது அவங்க அம்மாவை பார்த்தா தான் அவனுக்கு ஆறுதல். அப்படித்தான் நமக்கும் எனக்கு அன்பானவர்களே. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, ஒரு தாய் உன்னை தேற்றுவதை போல நான் உன்னை தேற்றுகிற தேவன்.